7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 2018 மே 22 தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் அப்படிங்கிற நாசகார நச்சு ஆலைக்கு எதிராக போராடிய தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட தினம். ஸ்டெர்லைட்டோட வரலாற்றை எழுதுகிறப்ப 2 பக்கங்களை யாராலையும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஒன்று, மே 22, 2018 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட அந்த ஒரு கருப்பு தினம். இன்னொன்று, திரு வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் 1990களின் மத்தியில் இருந்தே ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் மன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் அனைத்து முன்னெடுப்புகளையும் பண்ணி அதை ஃபாலோ பண்ணவர் திரு வைகோ. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுடைய தொடர்ச்சியான முன்னெடுப்புகளின் காரணமாக மக்கள் தன்னெழுச்சியாக போராடினர். அப்படிப்பட்ட ஒரு வீரியமிக்க ஒரு தியாக போராட்டத்தின் 100வது நாளின் இறுதியில், அந்த போராட்டத்தின் 100வது நாள், அந்த ஆர்ப்பாட்டத்தில், அந்த ஒரு பேரணியில் 13 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதே 2018 மே 22 தூத்துக்குடி முழுவதும் துப்பாக்கிச்சூடு. கிட்டத்தட்ட அது ஒரு தனி தீவாகவே மாறிடுச்சு. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, பத்திரிகையாளர்களை அலோவ் பண்ணலை, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட முடியல. அன்றைய தினம் சென்னையில் இருந்த மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உடனடியாக ஃப்ளைட் பிடிச்சி மதுரை இறங்கி, அப்போது மதுரையிலே அவர் சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் தூத்துக்குடிக்கு போகக்கூடாது, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இல்லை, நான் கலிங்கப்பட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடின்னு சின்ன சின்ன கிராமங்கள் வழியாக, ஏன்னா மெயின் ரோட்டில் அலோவ் பண்ணிட்டாங்க, மெயின் ரோட்டில் அலோவ் பண்ணல, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன கிராமங்கள் மூலமாக தூத்துக்குடிக்கு ரீச் ஆகி அன்றைய தினம் ஈவினிங்கில் இருந்து மறுநாள் வரைக்கும் சுட்டு கொல்லப்பட்ட அப்பாவி தமிழர்கள் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லி, குண்டடிப்பட்டு அடிபட்ட அனைவரையும் மருத்துவமனையிலையும் அவங்கவுங்க வீட்லேயும் போய் ஆறுதல் சொல்லி, அங்கே பதட்டமான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலை எல்லார் கூடையும் நின்று அந்த பதட்டமான சூழ்நிலை தணிந்த பின்பு தான் அவர் தூத்துக்குடியை விட்டு விலகி அவர் கலிங்கப்பட்டிக்கு போனார். இந்த சம்பவத்தை பற்றி அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டப்ப, அங்கே ஒரு துப்பாக்கிச்சூடான சம்பவம் நடந்ததே நான் நியூஸில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எந்த தகவலும் இல்லை அப்படின்னு பொறுப்பற்ற முறையில் பதில் சொன்னவர் அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சம்பவம் நடந்த உடனே சென்னையில் இருந்து உடனடியாக மதுரைக்கு போய், மதுரையிலிருந்து தூத்துக்குடி போய் இறந்தவர்கள் வீட்டுக்கு ஆறுதல் சொல்லி, குண்டடிப்பட்டவங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பக்கபலமாக நின்று பதற்றம் தணிந்த பிறகு தூத்துக்குடியை விட்டு விலகியவர் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ. அவர் முதலமைச்சர், இவர் 2